எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபிஷேக். நான் தொடர்ந்து ஒரு 4-5 வருஷமாக சஹஜ் யோகா தியானம் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி பார்த்திங்கன்னா, நான் காலேஜில் இருக்கும்போது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் கிட்டாக இருப்பேன். எப்போவுமே விளையாட்டு இது இதுன்னு. பட் காலேஜ் முடித்து ஆஃபீஸ்க்கு போக போக எனக்கு அந்த மென்டல் மெச்சூரிட்டின்றது செட்டில் ஆச்சு. அதே மாதிரி சஹஜ் யோகா தியானம் பண்ண எனக்கு அந்த மன அமைதி கிடச்சிது. இப்போ ஆஃபீஸில் நிறையா பாலிட்டிக்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அதையும் தாண்டி அதில் எதுவுமே இன்வால்வ் ஆகாமல் ஒரு அமைதியான நிலையில் இருப்பேன். ஸோ எனக்கு எனக்குள்ளேயே நிறையா மாற்றம்ன்றது நானே பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் தொடர்ந்து சஹஜ் யோகா தியானம் பண்ணுங்கள். இதில் நிறையா பலன் இருக்குது, உங்களுக்கும் கிடைக்கும். தியானம் பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஸோ போன 2 செஷனாக நம்ம சக்கராஸ்னா என்ன, அதோட குணங்கள் என்ன அப்படின்றத பார்த்துருப்போம். மூலாதார சக்கரம் அப்புறம் சுவாதிஷ்டான சக்கரம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி செஷனில் பார்த்திங்கன்னா நம்ம நாபி அண்ட் பவசாகரம் இது ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். செஷன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நம்ம எல்லாருமே கூட்டாகமாக தியானம் செய்யலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் எங்கே அமைதியான இடம் இருக்குமோ, எங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அங்கே போய் உட்காந்துக்கோங்க. நம்ம இந்த தியானத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். 2 கைகளும் மடி மீது வைத்து நம்ம கண்களை மூடிக்கலாம். கவனம் உச்சந்தலையில் வைத்து அப்புறம் 2 கைகளிலும் கவனம் வைக்கலாம். ரெண்டு கைகளும் பூமி மீது வைக்கும். பூமி தாயை, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து தோஷங்களும் பாதாக்களும் பூமி மார்க்கமாக நீக்கிக் கொள்ளுங்கள். Mother, please take away all the negativities into the earth. இடது கை மடி மீது வைக்கும். வலது கை தொடர்ந்து பூமி மீது. தாய், எங்களுடைய இடாநாடியை சுத்திகரிக்குங்கள். எங்களுடைய இடாநாடியில் இருக்கும் அனைத்து தோஷங்களையும் பாதாக்களையும் பூமி மார்க்கமாக நீக்கிக் கொள்ளுங்கள். Mother, please clear our இடாநாடி. வலது கை மடி மீது வைத்து இடது கை ஆகாயத்தை நோக்கி வைக்கலாம். தாய், இந்த வலது பக்கத்தில் இருக்கும் அனைத்து தோஷங்கள் பாதாக்களையும் ஆகாயமாக நீக்கிக் கொள்ளும். Mother, please clear up Inglanadi. Please remove all the heat and tension. ரெண்டு கைகளும் மடி மீது வைக்கும். தாயை, எங்களுடைய சுசும்னா நாடியை சுத்திகரிக்குங்கள். தேவையற்ற சமநிலையை தாருங்கள். தாயை, Mother, please give us the balance for meditation. உங்களுடைய ரைட் ஹேண்டை நம்ம இதயத்து மேலே வைக்கலாம்.
இங்கே பிரார்த்தனா செய்யும். தாயே, நான் தூய ஆத்மா. Mother, I am the pure ஆத்மா. தாயே, நான் ஆத்மாதான். Mother, I am the pure ஆத்மா. Mother, I am not this body. I am not these thoughts. I am the pure ஆத்மா. தாயே, நான் ஆத்மாதான். இப்போ ரைட் ஹேண்டை நம்ம நெற்றி பகுதியில் வைக்கலாம், ஃபோர்ஹெட்டில். இங்கே தாயே, நான் என்னையும் மன்னிக்கிறேன், எல்லோரையும் மன்னிக்கிறேன். மதர், I forgive myself. I forgive everyone. எண்ணங்கள் எது வந்தாலுமே நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லும். தாயே, நான் மன்னிக்கிறேன். I forgive myself. I forgive everyone. ரைட் ஹேண்டை எடுத்து உச்சந்தலையில் வைக்கும். கையை விரித்து நல்லா உச்சந்தலையில் வச்சு 7 times கிளாக் வைஸில் சுற்றலாம். தாயே, எனக்கு ஆத்ம சாட்சாத்காரத்தை தாருங்கள். மதர், ப்ளீஸ் give my self-realization. Mother, please establish my self-realization. தாயே, எனக்கு இந்த ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். ரைட் ஹேண்டை மடிமேல் வைத்து கவனம் உச்சம் தலையிலும் 2 கைகளையும் வைத்து இந்த நேரம் தியானத்தில் இருக்கும். ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு தியானம்? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், என்ன கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் யூடியூப்பில் கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் கூட கேட்கலாம். நாங்கள் வாலண்டியர்ஸ் எல்லாருமே ரெடியாக இருக்கோம் உங்களை ஹெல்ப் பண்ணோம். ஸோ இன்றைக்கி செஷனுக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி செஷனில் நம்ம நாபி சக்கரம், பவசாகரம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா நாபி சக்கரம். நாபி சக்கரம் இந்த ப்ரெசன்டேஷனில் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம வயிற்று பகுதியில் இருக்குது நாபி சக்கரம்ன்றது. அதே மாதிரி இந்த சக்கரத்துக்கு 10 இதழ்கள் இருக்குது, 10 petals அப்படின்வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாபி சக்கரம் வயிற்று பகுதியில் மெயினான இடம். அதே மாதிரி இதோட ரெப்ரசன்டேஷன் மற்ற பாடி பார்ட்ஸ்லையும் நம்மளுக்கு தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா தலைப்பகுதியில் எங்கே இருக்குது அப்படின்றத காட்டியிருக்காங்க. அதே மாதிரி விரல்களில் நம்ம மிடில் ஃபிங்கர், இதுதான் நாபி சக்கரத்தோட பொசிஷன். அதே மாதிரி கால்கள்லேயும் இருக்குது. ஸோ இதை இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா சோலார் பிளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாபி சக்கரம்
அதாவது மணிப்புர சக்கரம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சக்கராவோட லொக்கேஷன் நம்ம சூக்ஷ்ம சரீரத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த ப்ரெசன்டேஷனில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடல் செயல்பாடுகள். ஸோ நாபி சக்கரா ரிலேட்டடான ஆர்கன்ஸ் நம்ம பாடிஸில் என்னென்ன அப்படின்றத இந்த ப்ரெசன்டேஷனில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் பேன்க்ரியாஸ் அண்ட் ஸ்ப்ளீன், நடு பக்கத்தில் வயிற்று பகுதி அண்ட் குடல்கள், வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கல்லீரல், அதாவது லிவர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்கன். ஏன்னா கல்லீரல் இல்லாமல் நம்மளுக்கு டைஜஷன் நடக்காது. அதே மாதிரி பித்தப்பை, கால் பிளாடர் அப்படின்வாங்க. ஸோ இந்த கல்லீரலும் பித்தப்பையும் நம்ம ரைட் சைடில் இருக்கிற நாபி சக்கராவோட ஆர்கன்ஸ், ரெப்ரசன்டேட்டட் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நாபி சக்கரமோட குணங்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நாபி சக்கரம் உங்களுக்கு நல்ல என்லைட்டண்டாக இருந்ததுன்னா என்னென்ன குணங்கள் நம்மளுக்கு கிடைக்கும்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தர்மம், மன அமைதி, சரியான நடவடிக்கைகள், செல்வ சேமிப்பு, பரிணாம வளர்ச்சி அண்ட் மன திருப்தி. முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம திருப்தியாக இருக்கணும். அந்த திருப்தியான விஷயம் எப்போ இருக்கும்? நம்ம நாபி சக்கரம் கிளியராக இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த திருப்தியான எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெருந்தன்மையான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹூ ஆர் ஜெனரஸ் மோர் ஹாவ் அ பெட்டர் நாபி சக்கரம். ஸோ இந்த பெருந்தன்மை விஷயம் நம்மளுக்கு அதிகரிக்கும் நாபி சக்கரம் என்லைட்டன் ஆச்சுன்னா. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா அடைப்பாடுக்கான காரணங்கள். நாபி சக்கரம் நம்ம உடம்புல எதனால் அடைப்பாடுகள் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தவறான உணவகம். நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட் சாப்பிடும்போது சம்டைம்ஸ் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணலாம். அதனால நம்ம நாபி சக்கரம் பார்த்தீங்கன்னா டைரியா இல்லை அந்த மாதிரி இஷ்யூஸ் கூட வரலாம். சம்டைம்ஸ் வாமிட்டிங் வரலாம். ஸோ நாபி சக்கரம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ராங் ஃபுட் சாப்பிடும்போது அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விரதம். இப்போ விரதம்லாம் இருந்து அதே மாதிரி ரொம்ப ஓவராக ஃபுட்டு மேலே இருக்கிற அட்டென்ஷன் வச்சோன்னா நம்மளுக்கு நாபி சக்கரம் அஃபெக்ட் ஆகலாம். இப்போ சம்டைம்ஸ் விரதம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த விரதம் இருக்கிறதுனால நம்ம தாட்ஸ், நம்ம அட்டென்ஷன் எல்லாமே பசி மேலே தான் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப எப்போ சாப்பிடுவோம், எப்போ சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தாட்ஸ் வரும்போது நம்ம நாபி சக்கரம் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு விரதம் இருந்தாலுமே நம்ம கவனம் எங்கே இருக்குன்றதை பார்க்கணும். சாப்பாடு மேலே இல்லாமல் நம்ம கவனம் நமக்குள்ளேயே இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு மேலே கவனம் இருந்தால் அது நம்ம நாபி சக்கரமே அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் அண்ட் ஆல்கஹால். ட்ரிங்கிங் இஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் லிவரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ லிவர் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஆர்கன் ஆஃப் நாபி சக்கரம். இப்போ ட்ரிங்க் பண்ணும்போது உங்கள் லிவர் அஃபெக்ட் ஆச்சுனாலே உங்கள் நாபி சக்கரம் ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்ட் ஆகிடும். ஸோ drinking should be avoided. Alcohol consumption should be avoided. இன்னொரு இந்த சக்கரால பாதிப்பு எதனால் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள். நம்மளுக்கு குடும்ப பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாபி சக்கரா வில் பி அஃபெக்டட். ஏன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு பீஸ். இப்போ நம்மளுக்கு பீஸ் இல்லை, ஃபேமிலி சைடு பார்த்தீங்கன்னா we are not பீஸ்ஃபுல் வித் தெம். அதே மாதிரி பணப்பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நம்ம தாட்ஸ் எதுவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி பீஸ் இல்லை அப்படின்ற போது நாபி சக்கரம் கெட்ஸ் அஃபெக்டட். அதே மாதிரி இன்னொரு பாதிப்பான காரணம் தவறான குருக்கள் கிட்ட போகிறது. தவறான குருக்கள் கிட்ட போகும்போது இந்த சக்கரம் பாதிக்கப்படும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பிபிடியில் இப்போ அடைப்பாடுனால் வரும் பிரச்சனைகள் அப்படின்றத பார்க்க போகிறோம். வயிற்று பிரச்சனை, மெயின்லி டைஜஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரும் இது அடைப்பாடுனால. அதே மாதிரி முட்டி வீக்கம் நம்ம பார்த்துருப்போம். இந்த நாபி சக்கரம் நம்ம முட்டி பகுதியில், கால்களில் முட்டி பகுதியில் ரெப்ரசன்ட் ஆகிருக்கு. ஸோ முட்டி வீக்கம் அப்படின்றத ஆகலாம். அதே மாதிரி திருப்தி இல்லாத வாழ்க்கை. நம்மளுக்கு இந்த சக்கரா அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றதே இருக்காது. நம்ம எவ்வளோ தான் ப்ராப்பர்ட்டி இல்லை எவ்வளோ தான் எது இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த மென்டல் பீஸ்ஃபுல்னஸ் அப்படின்றது இருக்காது. ஸோ அது இருக்கணும் அப்படின்றதா நம்ம நாபி சக்கரம் ஒழுங்காக இருக்கணும். அப்போ தான் அந்த பீஸ் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு பாதிப்பான
பாதிப்பு வர்றதுக்கான பிரச்சனை பார்த்திங்கன்னா பண பிரச்சனைகள். மணி இஷ்யூஸ் வில் அகெயின் எஃபெக்ட் திஸ் சக்ரா. இன்னொன்று பார்த்திங்கன்னா பாக்டீரியா அண்ட் வைரஸ் மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது திஸ் சக்ரா கெட்ஸ் அஃபெக்டட். ஸோ இந்த சக்ராவை எப்படிலாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் பிபிடியில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா உப்பு நீரில் கால்கள் வைத்து தியானம் செய்யுது. ஸோ பழைய செஷன்ஸில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஃபுட் சோக்கிங், அதாவது உப்பு தியானம் அப்படின்றத பண்ணால் நம்மளுக்கு எப்படி கிளியர் ஆகும், நம்ம என்னென்னலாம் கிளியரிங் நடக்குது அப்படின்றது. ஸோ நம்ம நாபி சக்ரா கிளியர் பண்ணோன்னா உப்பு தியானம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை ஈஸியாக உங்களோட சக்ராவில் என்ன பாதிப்பு இருக்கோ அதெல்லாமே கிளியர் பண்ணிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா அன்னைக்கிட்ட பிரார்த்தனை செய்யலாம். பிரார்த்தனை செய்யும்போது நம்மளுக்கு இந்த நாபி சக்கரம் ஆட்டோமேட்டிக்காகவே கிளியர் ஆகும். என்ன பிளாக்கேஜ் என்ன அடைப்புகள் இருந்தாலுமே கிளியர் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா வயிற்று மசாஜ். ஸோ சில நேரம் சூடுலாம் ரொம்ப இருந்ததுன்னா நம்ம ஆயில் வச்சு மசாஜ் பண்ணலாம் இந்த இடத்துல. அப்படி பண்ணும்போது நம்ம நாபி சக்கரம் கொஞ்சம் பெட்டர் ஆகும். இந்த பிளாக்கேஜஸ் அடைப்புகள் எது இருந்தாலுமே கிளியர் ஆகும். அதே மாதிரி மசாஜிங் த நீஸ், முட்டியை மசாஜ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த நாபி சக்கரம் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு பாதிப்பு எல்லாமே வந்து சால்வ் பண்ணலாம். ஏன்னா முட்டிலையும் நாபி சக்கராவோட ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெருந்தன்மையான நடவடிக்கை. இப்போ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கிறோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட நாபி சக்கரம் நல்லா இருக்குன்ற அர்த்தம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜெனரஸாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சக்கரா நல்லா இருக்கும். ஸோ பெருந்தன்மையான நடவடிக்கை இருந்தால் இந்த சக்கரத்தில் பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பவசாகரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பவசாகரம் அதாவது வாய்டு அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த இடத்த. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த தர்மா வித்னஸ். நமக்குள்ளே இருக்கிற தர்மம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பவசாகரம் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்துருப்போம், தாயே நான் எனக்கே குரு அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். இப்போ நம்மளுக்கு நல்லதா கெட்டது அப்படின்றது இன்னொருத்தவங்க சொல்லணுன்றது அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த பவசாகரத்தை குண்டலினி கிராஸ் பண்ணும்போது நம்மளாலேயே உணர முடியும் இது நம்மளுக்கு சரியா இல்லை தவறா அப்படின்றத மற்றவங்க சொல்லாமல் நம்மளால் உணர முடியும். அதனால தான் நம்ம ஐ எம் மை ஓன் மாஸ்டர் அப்படின்றது, தாயே நான் எனக்கே குரு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த வாய்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்த பிபிடியில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது நம்ம சூக்ஷ்ம சரீரத்தில் நம்ம நாபியை சுற்றி இருக்கிற இடம் தான் வாய்டு அப்படின்றாங்க, அதாவது அரவுண்ட் த நேவல் ரீஜன். அதே மாதிரி நம்ம கைப்பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம பாம்ஸில் இந்த இடமும் இந்த இடத்துலையும் ரெப்ரசன்ட் ஆகிருக்கு இந்த நாபி சக்கரம். இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தலைப்பகுதியிலையும் கால் பகுதியிலையும் எங்கெங்கெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த பவசாகரத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து பேசிக்காக வாட்டர் எலிமெண்ட்டை ரெப்ரசன்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ அதனால் இதை ஓஷன் ஆஃப் இல்யூஷன் அப்படின்றாங்க. ஏன் ஓஷன் ஆஃப் இல்யூஷன், பவசாகர் ஏன் ஒரு ஓஷன் ஆஃப் இல்யூஷன் அப்படின்றாங்கன்னா இது பார்த்திங்கன்னா இந்த பவசாகரத்தை நம்ம குண்டலினி தாண்டி போனாலே நம்மளுக்கு வந்து ஆத்ம விழிப்புணர்வுக்கு எந்த மாதிரி பாதிப்பும் இருக்காது, எந்த மாதிரி மாயாவும் நம்ம ஆத்ம விழிப்புணர்வுக்கு எதிராக வராது. ஸோ அந்த இல்யூஷன் எல்லாமே, அந்த இல்யூஷன் மாயா எல்லாமே வந்து நம்ம குண்டலினி இந்த பவசாகரத்தை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த இல்யூஷன் எல்லாமே போயிடும். ஸோ நம்மளுக்கு அந்த மாயான்ற கான்செப்டே இருக்காது. நம்ம இல்யூஷன் கிராஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஆத்ம விழிப்புணர்வு இன்னும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து ஓஷன் ஆஃப் இல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பிபிடியில் பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டிஸ். ஸோ இந்த பவசாகரத்தோட என்னென்ன குவாலிட்டிஸ், இது என்லைட்டன் ஆகிறதுனால நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையை நோக்கி போவோம், சீக்கிங் த ட்ரூத். நம்ம உண்மை ஏதோ அதை தேடி தான் போவோம், ஆட்டோமேட்டிக்லி இட் ஹேப்பன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கைடன்ஸ், செல்ஃப் டிசிப்ளின். நம்மளுக்கு வந்து மற்றவங்க சொல்லி செய்யணுன்றத விட நம்மளுக்கே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுக்கே அந்த டிசிப்ளின் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வரும். அதே மாதிரி பேஷன்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது. ஸோ இந்த பேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி இட் கம்ஸ் ஆஸ் சூன் ஆஸ் தி குண்டலினி கிராசஸ் த பவசாகரா ரீஜன். அண்ட் தர்மா, கடைசியாக பார்த்தீங்கன்னா ரைச்சியஸ்னஸ், தர்மா. நம்ம தர்மத்தை நோக்கி தான் இருப்போம், நம்ம பாதை எப்போவுமே தர்மத்தை நோக்கி தான் இருக்கும். இந்த குண்டலினி கிராஸ் பண்ணும்போது இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு அவேக்கன் ஆகும். நெக்ஸ்ட் பிபிடியில் பார்த்தீங்கன்னா
எதனால இந்த சக்கரம் எப்படிலாம் பாதிக்கப்படுது இந்த பவசாகரம் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் இஷ்யூஸ் முன்னாடியே நாபியில் பார்த்துருப்போம். ஸ்டொமக் ரிலேட்டட் இஷ்யூஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு சேம் இங்கேயும் தான் ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும்போது நம்ம பவசாகரம் ரீசன் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன்ஸில் கூட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ரீசன் வந்து அஃபெக்ட் ஆகுது. காசஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா எதனால இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வரலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிங் அகேன்ஸ்ட் த தர்மா, நம்ம தர்மத்துக்கு எதிராக என்னென்னலாம் செயல் செய்கிறோமோ அது எல்லாமே வந்து நம்மளை இந்த பவசாகர ரீசனில் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஏமாத்துறது இல்லை பொய் சொல்கிறது இல்லை அடல்ட்ரி மாதிரி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும்போது இந்த பவசாகர ரீசனில் வந்து நிறையா பிளாக்கேஜஸ் நடக்கும். அதே மாதிரி ஃபெனட்டிசிசம், ரொம்ப ஃபெனட்டிக்காக இருந்தாலும் இல்லை மற்ற ரிலீஜன் பற்றி நம்ம ஏதாவது தப்பாக சொன்னாலுமே இந்த பவசாகரம் ரீஜன் வந்து அஃபெக்ட் ஆகலாம். அதே மாதிரி ஆல்கோஹால் நம்ம நாபியில் கூட பார்த்துருக்கோம் எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு. அதே மாதிரி ஆல்கோஹால் கன்சம்ஷன் இங்கேயுமே பவசாகர ரீஜனில் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி ஃபால்ஸ் குருஸோட எஃபெக்டும் இங்கே இருக்கும். நம்ம ஏதாவது தவறான குருக்கள் அவங்களோட ஏதாவது கேட்டு இல்லை அவங்களோட புக்ஸ் ஏதாவது படிக்கிறோன்னா கூட இந்த ரீசன் டக்குன்னு பாதிப்பு ஏற்படும். மிஸ்யூஸ் ஆஃப் மணி பார்த்திங்கன்னா தவறான பயன்படுத்துதல், காசை நம்ம இதில் பயன்படுத்தினோம்னா இந்த இடம் பிளாக்கேஜஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பவசாகரத்தோட பெனிஃபிட்ஸ், அதாவது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். இட் எஸ்டாப்ளிஷஸ் ஆர் செல்ஃப் ரியலைசேஷன். நம்ம குண்டலினி இந்த பவசாகரம் தாண்டினாலே நம்மளுக்கு வந்து இந்த மாயா எதுவும் இல்லாததுனால நம்மளுக்கு ஆத்ம விழிப்புணர்வுக்கான பாதை ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்து உங்களோட பர்சனாலிட்டியில் சேஞ்ச் வரும். அதாவது யூ வில் பிகம் மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி. மேக்னெட்டிக் பர்சன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. உங்களால் நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஓ, இவர் வந்து இதுக்கப்புறம் இவ்வளோ மாதிரி இருக்காரு, ஸோ இவரை பார்த்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்ற பர்சனாலிட்டி. யூ வில் அட்ராக்ட் பீப்புள் இன் அ குட் வே. இந்த சென்ஸ் நீங்கள் வந்து உங்களோட நடவடிக்கைகள் பார்த்து மற்றவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. தட் இஸ் அ மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ஸ் இட் கிராசஸ் த ஓஷன் ஆஃப் இல்யூஷன், நம்மளுக்கு வந்து இட் ஹெல்ப்ஸ் அஸ் பிகம் அவர் ஓன் ஆத்மா. அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம்ல, நான் ஆத்மா தான் அப்படின்றது. ஸோ இந்த பவசாகரம் தாண்டினாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அந்த ஆத்மாவாக ஆயிடுவோம். ஸோ அதனால் என்ன நடக்குது, நம்மளுக்கு எந்த தவறான பாதைகளையும் நம்ம போக மாட்டோம். இது ஆட்டோமேட்டிக்லி when it is enlightened நம்மளுக்கு தவறான பாதைகள் நோக்கி செல்ல முடியாது நம்மளால். ஆட்டோமேட்டிக்லி இட் ஒர்க்ஸ் அவுட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பவசாகர் ரீசன் ஒழுங்காக இல்லாததுனால என்னென்ன மாதிரி டிசீசஸ் வரலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேன்சர் மாதிரி டிசீசஸ் அண்ட் அதர் டிசீசஸ் விச் டெஸ்ட்ராய் ஆர் ஆர்கன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்போம் முதல் செஷனில் எப்படின்னா நம்ம ரைட் ஹேண்டை வந்து லெஃப்ட் பகுதி லெஃப்ட் சைடில் வச்சுட்டு தாயே நான் எனக்கே குரு தான் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நம்ம பவசாகரம் கிளியர் ஆகணும்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். இதை நம்ம சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அது கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். நம்பிக்கையோடு நம்ம சொல்லணும், தாயே நான் எனக்கே குரு தான் அப்படின்றத. இப்படி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பவசாகரத்தை இந்த மாதிரி சுத்தகரிக்கலாம். அதே மாதிரி உப்பு தியானம், உப்பு தண்ணியில் கால் வச்சு தியானம் பண்ணும்போது கூட நம்ம பவசாகரம் கிளியர் ஆகும். ஸோ நம்ம இப்போ நாபி சக்கரம் பார்த்துட்டோம், பவசாகரம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம அன்னையோட சொற்பொழிவை கேட்போம். அவங்க நாபி சக்கரம் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்போம். நம்ம கேட்கும்போது நம்ம கவனத்தை நம்ம நாபி சக்கரமும் பவசாகரத்துலையுமே ஆல் த டைம் வச்சுக்கலாம். To the third center, which we call as the Nabhi Chakra. This center is on one side is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. Now this Nabhi itself, or we can call the solar plexus, or we can say the navel chakra, gives us, as soon as the Kundalini rises, she awakens this, and the light when it spreads, you become religious. I don't have to tell you anything. You just become.
I don't have to say that you don't take drugs. You just don't take it. Overnight I have seen people have given up drugs. Overnight alcoholism, overnight everything. And they enjoy their virtues. That's the best part of it. Some people think, oh then what is the fun? What is this that you take something in the pub and next day you have hangover? Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction. It's not artificial. It's not intoxicating. It is from your nerves. It's bubbling out. So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity. Now all matter, whatever it is, we are materialistic, is a good idea to be materialistic. But the matter is, the aesthetics of matters are that you can give it to others, suggesting you are loving it. I think that's the only thing a matter can do. And in a very special way you can express that love. For example, somebody likes a particular thing, you go all the way to get it, and give that small thing, very small thing, to the person, and the joy, not out of the money that you have spent, but the feelings you have expressed of knowing what that person would love. And this kind of a depth develops within you such lovable, beautiful society you enter into. And you don't need anything because everybody is looking after your needs. Now I have told them I love flowers because I don't take anything else. So you must see whenever I come, my house is so filled with flowers that my husband was saying, let us go live in the garden and let the flowers be here. So, you see, the joy of giving comes from this center. And whatever you eat, whatever you have to eat, whatever is good for you, you eat. You don't have to bother as to what to eat, what not to eat. You just eat whatever is good for you, benevolent for you. You become so wise. And also you please others. You don't displease others by saying, this is bad food, I want that. I want goes away. What do you want? So like you would say, a candle which is not enlightened is waiting to be enlightened, is asking for the light. I want light. But once it is enlightened, it gives light to others automatically. Supposed to be. In the same way, you also start giving your light, your love, your joy to others. Automatically. I don't have to tell you. Nobody has to go through any 10 commandments anymore. Those days are gone. Now automatically you become like that. Very beautiful people, very affectionate and glorious, I should say. If you see the glow on the face of Sahajogis, the face itself is radiant. Many people drop out their 10 years to 20 years in their age, and they are so enthusiastic, never get tired. தொடர்ந்து நம்ம சில நேரம் தியானத்தில் இருப்போம்.
ஸோ அன்னையோட சொற்பொழிவையும் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி உணர்ந்தீங்க? நீங்கள் வந்து கவனத்தை ஞாபக சக்கரமும் உச்சந்தலையிலையும் வச்சுருப்பீங்க. ஸோ வாட் டிட் யூ ஃபீல்? ஏதாவது வெப்பமாவோ இல்லை கூலாவோ ஏதாவது உணர்ந்தீங்களா? வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் கமெண்ட்ஸில் போடலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் கூட எங்ககிட்ட சொல்லலாம் ஹவ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ். ஸோ இதோட இந்த செஷன் நாபி சக்ரா அண்ட் பவசாகரம் பற்றி இந்த செஷன் முடியுது. நெக்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா அனாஹத் சக்கரம், அதாவது நம்ம 4th சக்கரா பற்றி இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.